கொட்டித் தீர்க்கும் மழை வெள்ளம், வாட்டி வதைக்கும் வெயில் கொடுமை, நடுநடுங்க வைக்கும் குளிர். நிஜத்துல நம்ம பூமிக்கு அப்படி என்னதாங்க ஆச்சு? ஏன் இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் இவ்வளவு ஒரு கொடூரமா இருக்கு? குளோபல் வார்மிங்னா என்ன? புவி வெப்பம் என்றால் என்ன? சுருக்கமாக பார்ப்போம். நம் பூமியை சில வாயுக்கள் சூழ்ந்துள்ளன. அவை கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், குளோரோஃபுளோரோ கார்பன் மற்றும் வாட்டர் வேப்பர். இதை கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்றும் பசுமை இல்ல வாயுக்கள் என்றும் கூறுகிறோம். சரி, இவற்றின் வேலை சூரியனிடமிருந்து வருகின்ற வெப்பத்தை உள்வாங்கி உறிஞ்சிக் கொண்டு பூமியில் தாவரங்களும் பிற உயிரினங்களும் வாழ தகுந்த ஒரு வெப்பத்தை பூமிக்கு வழங்கிவிட்டு மீதமான வெப்பத்தை அவை வளிமண்டலத்துக்கே திருப்பி அனுப்பி கொண்டிருந்தன. மக்கள் தொகை உயர்ந்து கொண்டே சென்றது. சரியாக 1850 தொழிற்புரட்சி ஏற்பட்டது. அப்போது தோன்றிய தொழிற்சாலைகளும் வாகன பெருக்கமும் அதிக கார்பன் உமிழ்வை வெளியிட ஆரம்பித்தன. ஏற்கனவே இருக்கும் வாயுக்களுடன் இவைகளும் சேர்ந்து கொள்ள ஆரம்பித்தது வினை. இந்த வாயுக்கள் அதிகமான வெப்பத்தை பூமிக்கு வழங்கிவிட்டு குறைவான வெப்பத்தையே வளிமண்டலத்துக்கு திருப்பி அனுப்ப ஆரம்பித்து விட்டன. இந்த ஒரு நிகழ்வையே புவி வெப்பமாதல் என்றும் குளோபல் வார்மிங் என்றும் உலகம் சொல்வதை அறிகிறோம். பொதுவாக நாம் வெளியிடும் கார்பனை மரங்கள் வாங்கிக் கொள்கின்றன. மீதமிருக்கும் கார்பனை கடல் வாங்கிக் கொள்கிறது. மனிதர்கள் நாம் என்ன செய்தோம்? நம் சுய லாபத்திற்காக காடுகளை அழித்தோம். இதனால் கடல் அதிகமான கார்பனை பெற்றுக்கொண்டு சூடாகி கிடக்கிறது. இதனால் தான் வலுவான புயல்களும் அதை ஒட்டிய மழையும் வெள்ளமும் மக்களை பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஐபிசிசி, அதாவது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் என்ற ஒரு உலகளாவிய அமைப்பு தனது 6வது அறிக்கையில் மொத்த கார்பன் உமிழ்விற்கு மனிதர்களே காரணம் என்று கூறியுள்ளதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கார்பன் உமிழ்வின் 30% ஓடும் வாகனங்களே ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. புதை படிம பொருட்களான பெட்ரோல், டீசல், நிலக்கரி போன்றவற்றை பயன்படுத்த வெளியாகும் கார்பனின் அளவும் எக்குத்தப்பாய் எகிரி போனது. உலக மக்களின் வாழ்வும் இயற்கை சீற்றங்களுடன் ஒன்றிப்போனது. கடலின் வெப்பம் மற்றும் ஒரு பேராபத்தை தரத் தொடங்கியுள்ளது. உறைந்தே கிடந்த ஆர்டிக், அண்டார்டிகா போன்ற துருவ பிரதேசங்களின் பனிப்பாறைகள் வேகமாய் உருகி வருகின்றன. இதனால் உலகம் முழுவதும் கடல் மட்டம் மெல்ல உயர்ந்து வருகிறது. 2030க்குள் பனிப்பாறைகளே இல்லாத ஒரு கோடையை ஆர்டிக் சந்திக்கும் என ஜியோபிசிக்கல் ரிசர்ச் லெட்டர் என்ற ஆங்கில இதழ் எச்சரிக்கிறது. கிரீன்லாண்டில் ஒரே மாதத்தில் 1600 டன் பனிப்பாறைகள் உருகி போயிருப்பது ஒரு பேரதிர்ச்சியை தருகிறது. இப்படியாக கடல் மட்டம் உயர்ந்து கொண்டே சென்றால் குதூகலித்த கடற்கரைகளும் கடலோரத்தை சார்ந்த மக்களின் வாழ்வும் மீனவர்களின் வாழ்வாதாரமும் ஒரு கசப்பான மாற்றத்தை எதிர்கொள்ள நேரலாம். இவையெல்லாம் பயமுறுத்தல் அல்ல, ஒரு எச்சரிக்கை மட்டுமே. ஐபிசிசியின் ஒரு மாநாட்டில் உலகின் முக்கிய நாடுகள் சில முடிவெடுத்திருக்கின்றன. அதன்படி சீனா 2060க்குள்ளும், இந்தியா 2070க்குள்ளும், அமெரிக்கா
2050க்குள்ளும் தங்கள் கார்பன் உமிழ்வை 0% ஆக்குவதாக அறிவித்திருப்பது சற்று ஆறுதலை தருகிறது. சரி நண்பர்களே, நாடுகளின் முயற்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களாகிய நாம் இந்த ஆபத்தினை குறைக்க என்ன செய்யலாம் என்பதை அடுத்த காணொளியில் பார்ப்போம். இதுவரை இந்த காணொளியை கண்டு ரசித்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள்.